இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு ஓகே. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். ஷூட்டிங் அண்ட் எலஃபண்ட் யாரோட எஸ்ஸே? ஜார்ஜ் ஆர்வெல். யா சூப்பர், ஜார்ஜ் ஆர்வெல். அண்ட் இதை எதை கிரிட்டிசைஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்? யா சூப்பர் சூப்பர். கரெக்ட். கெலோனியலிசம் ஆர் இம்பீரியலிசம் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி ஜார்ஜ் ஆர்வெல் வந்து எழுதியிருப்பாரு. அண்ட் கிரஹாம் கிரீனோட ஆட்டோபயோகிராஃபி பார்த்தோம் இல்லையா? ஸோ 2 ஆட்டோபயோகிராஃபி பார்த்தோம். ஏதாச்சும் ஒரு ஆட்டோபயோகிராஃபி நேம் சொல்லுங்க. சார்ட் ஆஃப் லைஃப் பை கிரஹாம் கிரீன். யா சூப்பர், A Sort of Life. It is a autobiography of Graham Greene. ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ இதை பார்க்கும்போது பேட்ரிக் ஒயிட்டோட ஆட்டோபயோகிராஃபி நம்ம பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொன்னா ஞாபகம் இல்லை, பட் நிறைய தடவை நம்ம கிராமிங்ல பார்த்துருக்கோம். பேட்ரிக் ஒயிட்டோட ஆட்டோபயோகிராஃபி என்னது? சூப்பர் மேம், சூப்பர். ஃப்ளா ஆஃப் கிளாஸ். ரைட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் an autobiography of Flaws of Glass. It's an autobiography of Patrick White. Patrick White எந்த வருஷம் நோபல் பிரைஸ் வின் பண்ணிருப்பாரு? 1973. Yeah, super ma'am. 1973. And what is special about that Nobel Prize? Patrick White. What is the only Australian to win Nobel Prize. Yeah, super ma'am, super. He's the only one Australian writer to receive Nobel Prize. Yeah, super. Then நிறைய பேரோட டெபியூ நாவல் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட டெபியூ நாவல் என்ன? குரோமெல்லோ. யா சூப்பர். அண்ட் குரோமெல்லோல வரக்கூடிய முக்கியமான கேரக்டர் டிஎஸ் எலியட்டோட வேஸ்ட்லேண்ட்ல வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேரக்டர்? மேடம் சோசாஸ்ட்ரிஸ். சூப்பர், மேடம் சொசாஸ்ட்ரஸ். மேடம் சொசாஸ்ட்ரஸ் அப்படிங்கிற கேரக்டர் ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட டெபியூ நாவல் குரோமெல்லோல வருவாங்க. அண்ட் டிஎஸ் எலியட் ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட இந்த ஒர்க்ல இருந்து அந்த கேரக்டரை பாரோ பண்ணி வேஸ்ட்லேண்ட்ல யூஸ் பண்ணிருப்பாங்க, மேடம் சொசாஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் டிஹெச் லாரன்ஸோட டெபியூ நாவல் என்ன? ஒயிட் பீகாக். யா சூப்பர், ஒயிட் பீகாக். யா சூப்பர் மேம், சூப்பர் ஆல் ஆஃப் யூ. யா ஒயிட் பீகாக். ஸோ இதுதான் என் மைண்ட்ல ஞாபகம் இருக்குது. இப்போ டுடேஸ் செஷனுக்கு போயிடலாம். ஒரு எஸ்ஸே சொல்றேன், அண்ட் இட் இஸ் அன் ஆட்டோபயோகிராபிக்கல் எஸ்ஸே. அண்ட் இதோட ஆத்தர் யாரு அப்படின்னு சொல்லுங்க. நோட்ஸ் ஆஃப் அ நேட்டிவ் சன். Notes of a Native Son. It is an autobiographical essay which is written by, answer is James Baldwin. Okay, James Baldwin. Baldwin. James Baldwin. Okay, so Notes of a Native Son அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் சொன்னேன். நேட்டிவ் சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நாவல் எழுதியிருப்பாரு. இட்ஸ் அ நெட் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க நெட் கொஸ்டின். நேட்டிவ் சன். Richard Wright. Yeah, superb sir, superb. Richard Wright. Yeah, correct. Richard Wright. So Notes of a Native Son வந்து it's a collection of 10 essays written by James Baldwin. நேட்டிவ் சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நாவல் எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம். அது யார் அப்படின்னா ரிச்சர்ட் ரைட். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்சைட் த வேல். ரைட், இன்சைட் த வேல் இது வந்து ஜார்ஜ் ஆர்வெல் வந்து எழுதின ஒரு எஸ்ஸே. ரிப்பீட் பண்றேன், இன்சைட் த வேல். இந்த எஸ்ஸேய ஒரு பர்டிகுலர் நாவலுக்கு ரெவியூவா எழுதியிருப்பாரு. எந்த ஒர்க்குக்காக இன்சைட் த வேல் அப்படிங்கிற எஸ்ஸேய எழுதியிருப்பாரு ஜார்ஜ் ஆர்வெல்? எனி கெஸ்ஸஸ்? ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஓகே, இந்த க்ளூ வந்து இந்த ஒர்க் வந்து பேன் பண்ணப்பட்ட ஒர்க். நிறைய ஒர்க் பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் நாவலை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இட் இஸ் ரிட்டன் பை ஹென்ரி மில்லர். 2 க்ளூ கொடுத்துருக்கேன். திஸ் நாவல் இஸ் ரிட்டன் பை ஹென்ரி மில்லர். இட் இஸ் அ பேண்ட் ஒர்க். அண்ட் இந்த நாவலுக்காக ரெவியூ எழுதியிருப்பாரு ஜார்ஜ் ஆர்வெல். அந்த எஸ்ஸே நேம் இன்சைட் த வேல். ஓகே, ஆன்சர் இஸ் ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஓகே, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்த நாவல் வந்து பேன் பண்ணப்பட்ட ஒர்க். அண்ட் இதுக்காக தான் ஜார்ஜ் ஆர்வெல் வந்து இன்சைட் த வேல் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்ஸே எழுதியிருப்பாரு, ரெவியூவா எழுதியிருப்பாரு. ஸோ நோட் பண்ணிருப்பீங்கன்னு பிலீவ் பண்றேன். ஸோ இதே மாதிரி நிறைய ஒர்க்ஸ் வந்து சாரி மேம், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் யாரோட ஒர்க் எதுன்னு சொன்னீங்க? மில்லரா? ஹென்ரி மில்லர். எஸ் சார். யா, தேங்க் யூ. ஹென்ரி மில்லர். ஸோ இதே மாதிரி லிட்ரேச்சர்ல நிறைய ஒர்க்ஸ் நம்ம பேண்ட் ஒர்க்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு 2 ஒர்க் சொல்றீங்களா பேண்ட் ஒர்க்? டிஹெச் லாரன்ஸ், லேடி சாட்டர்லிஸ் லவர். யா சூப்பர். டிஹெச் லாரன்ஸோட லேடி சாட்டர்லிஸ் லவர்.
Then Leja by Taslima Nasreen. yeah, super ma'am, super. Then Well of Loneliness by Anne Radcliffe. yeah, super. Well of Loneliness by Anne Radcliffe. Okay, Satanic Verses. Already Satanic chat box la Verses. போட்டிருக்காங்க. Yeah, Satanic Verses by Salman Rushdie. Right? Yeah, Inside the Way. So நிறைய answers. The Animal Farm. George Orwell-ஓட Animal Farm கூட it's a banned work. So இந்த Sons and மாதிரி Lovers. yeah, super sir. Sons and Lovers. ரைட், இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒர்க்கு. பிகினிங்ல இதுக்கு நிறைய அப்போசிஷன் இருந்தது சன்ஸ் அண்ட் லவர்ஸ்க்கு. ஸோ இதே மாதிரி லிட்ரேச்சர்ல நிறைய ஒர்க் வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. ரிப்பீட் பண்றேன்: ட்ராபிக் ஆஃப் கேன்சர், சட்டானிக் வெர்சஸ் பை சல்மான் ருஷ்டி, தென் வெல் ஆஃப் லோன்லினஸ் பை ராட்கிளிஃப் ஹால். ஓகே, ஆன் ராட்கிளிஃப் கிடையாது, இட்ஸ் ராட்கிளிஃப் ஹால். ஆன் ராட்கிளிஃப் கிடையாது, ராட்கிளிஃப் ஹால் இஸ் ஆத்தர் ஆஃப் த வெல் ஆஃப் லோன்லினஸ். தென் இன்னும் நிறைய ஒர்க் சொன்னாங்க: யுலிசஸ், அனிமல் ஃபார்ம், சன்ஸ் அண்ட் லவர்ஸ். ரைட், ஸோ ஐ ஹோப் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பேண்ட் ஒர்க் தான். யா, சூப்பர் மேம். கைட் ரன்னர் பை கலீத் ஹுசைன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரேவன், இட் இஸ் அ போம் பை. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். Edgar Allan Poe. ரைட். அண்ட் இந்த ஒர்க் அவர் சுடோனம்ல தான் எழுதியிருப்பாரு. எந்த சுடோனம்ல எழுதியிருப்பாரு? யா, சூப்பர் பாலாஜி. சுடோனம் வந்து குவார்லஸ், QUARLES. ஸோ இந்த சுடோனம்ல தான் எட்கர் ஆலன் போ வந்து ரேவன் அப்படிங்கிற போயமை வந்து எழுதியிருப்பாரு. அண்ட் எந்த வருஷம் இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்? ரேவன் 1845. ரைட், ஸோ 1845ல இவர் இந்த போம் எழுதியிருப்பாரு. அடுத்த வருஷமே ஒரு எஸ்ஸே எழுதியிருப்பாரு. போயட்ரினா இப்படிதான் எழுதணும், இந்த மாதிரி தான், இத்தனை லைன்ஸ் தான் இருக்கணும். யா, சூப்பர். Philosophy of Composition. இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 1845 போம் ரேவன் எழுதியிருப்பாரு. 1846ல Philosophy of Composition எழுதியிருப்பாரு. அது ரொம்ப சக்சஸ் ஆனதும் ஆள் ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படிதான் போய்ட்ரி எழுதணுங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கெல்லாம் பண்ணி என்ன பண்ணிருப்பாரு, Philosophy of Composition எழுதியிருப்பாரு 1846. 1845 பார்த்தோம். இதுல அப்படியே ஒரு 10 years ஃபார்வர்ட் வாங்க. 1855 வால்ட் விட்மனோட முக்கியமான கலெக்ஷன் பப்ளிஷ் ஆச்சு. நிறைய தடவை பார்த்ததுதான். Leaves of Grass. யா, சூப்பர். Leaves of Grass. Right, Leaves of Grass. Yeah, super well of you. Okay, இப்போ நான் வந்து ஒரு ஒர்க்ஸ் நேம் சொல்றேன். இது வந்து ஒரு ட்ரிலஜி. யாரோட ட்ரிலஜி அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நேம் சொன்னாலே ஐ ஹோப் யூ கேன் ஏபிள் டு நோ த ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒர்க் சொல்றேன்: சிக்கன் சூப் வித் பார்லே. செகண்ட் ஒர்க் ரூட்ஸ். தேர்ட் ஒர்க் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஜெருசலம். ரிப்பீட் பண்றேன்: ஃபர்ஸ்ட் ஒர்க் சிக்கன் சூப் வித் பார்லே, செகண்ட் ரூட்ஸ், தேர்ட் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஜெருசலம். யா, சூப்பர். அர்னால்ட் வெஸ்கரோட ட்ரிலஜி தான் இப்ப நான் சொன்ன இந்த 3 ஒர்க்ஸுமே. நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்டா கேட்கக்கூடிய, எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டினா தான் இருக்குது. சிக்கன் சூப் வித் பார்லே, ரூட்ஸ், ROOTS, ரூட்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் ஜெருசலம். இட்ஸ் அ ட்ரிலாஜி ஆஃப் அர்னால்ட் வெஸ்கர். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒர்க் சொல்றேன், 3 ஒர்க் சொல்றேன், இன்னொரு ட்ரிலஜி சொல்றேன். யாரோட ட்ரிலஜி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. த மேன் இன் அ கேஸ். செகண்ட் ஒர்க் கூஸ்பெரிஸ். தேர்ட் ஒர்க் அபவுட் லவ். த மேன் இன் அ கேஸ், செகண்ட் ஒர்க் கூஸ்பெரிஸ், தேர்ட் ஒர்க் அபவுட் லவ். இட் இஸ் அ ட்ரிலஜி ஆஃப் வெரி ஃபேமஸ் ரைட்டர். யா, சூப்பர் சார். ஆண்டன் செக்கோவ். யா, சூப்பர். ஆண்டன் செக்கோவ். சோ எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் இவர்? ஆண்டன் செக்கோவ். ரஷ்யா. கரெக்ட் சார், ரஷ்யன். ரைட், ஆண்டன் செக்கோவ் ஃபேமஸ் ரஷ்யன் ரைட்டர். அண்ட் அவரோட ட்ரிலஜி தான் இப்போ நேம் சொன்னேன். யா, சூப்பர். ரிப்பீட் பண்றேன்: த மேன் இன் த கேஸ், கூஸ்பெரிஸ், அபவுட் லவ். ஸோ ஆண்டன் செக்கோவை பார்த்து ரொம்ப அதிகமா இன்ஸ்பயர் ஆன ஒரு 20th century ரைட்டர் இருக்காரு. அவருக்காக, அதாவது ஆண்டன் செக்கோவுக்காக ஒரு ஒர்க் வந்து எழுதி டெடிகேட் பண்ணியிருப்பாரு. நான் ஒர்க் நேம் சொல்றேன், எந்த ரைட்டர் அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒர்க் நேம் வந்து ஹார்ட் பிரேக் ஹவுஸ். இந்த ஹார்ட் பிரேக் ஹவுஸ ஆண்டன் செக்கோவுக்காக இவர் எழுதியிருப்பாரு. வெரி ஃபேமஸ் ரைட்டர்.
பிக்மாலியன் எழுதியிருப்பாரு. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. சூப்பர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. ரைட், ரிப்பீட் பண்றேன். ஆண்டன் செக்கோவுக்காக ஒரு ஒர்க்கை டெடிகேட் பண்ணியிருப்பாரு, ஹார்ட் பிரேக் ஹவுஸ். ஆத்தர் யார் அப்படின்னா ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. ஸோ இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன் லாஸ்ட் டைம், அதை கேட்க மறந்துட்டேன், ஒரு தடவை அதையும் கேட்டுடுறேன். செகண்ட் செக்ஸ் யாரோட ஒர்க், எந்த வருஷம் இது பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1949 by Simon de Beauvoir. Simon de Beauvoir. யா சூப்பர் சிமோன் டி புவார் 1949ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாத்தட்டிக் ஃபாலசி இந்த டேர்மை காயின் பண்ணது யாரு? John Ruskin. யா சூப்பர். எந்த ஒர்க்ல காயின் பண்ணிருப்பாரு ஜான் ரஸ்கின்? Modern Painters. யா சூப்பர், மாடர்ன் பெயிண்டர்ஸ். மாடர்ன் பெயிண்டர்ஸ்ல பாத்தட்டிக் ஃபாலசி அப்படிங்கிற டேர்மை ஜான் ரஸ்கின் காயின் பண்ணிருப்பாரு. இன்னொரு பொயட்டிக் லைன் சொல்றேன், எந்த போம்னு சொல்லுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸா தான் கேட்கறேன், பிகாஸ் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின். திங்ஸ் ஃபால் அபார்ட், த சென்டர் கேனாட் ஹோல்ட். திங்ஸ் ஃபால் அபார்ட், த சென்டர் கேனாட் ஹோல்ட். Living Second Coming. Second coming. Yeah, super. Second Coming by W.B. Yeats. William Butler Yeats. Okay. W.B. Yeats ஓட poetic line, things fall apart, the center cannot hold. Yeah, super well of you. Things fall apart அப்படின்னு ஒருத்தர் நாவல் எழுதியிருப்பாரு. Chinua Achebe. Chinua Achebe. Yeah, super. Chinua Achebe. இந்த things fall apart ஓட செட்டிங் என்ன? Chinua Achebe, correct. இதோட செட்டிங் என்ன? ஒரு பர்டிகுலர் வில்லேஜ் நேம் இருக்குல்ல? உமோஃபியா. யா கரெக்ட் மேம், கரெக்ட். உமோஃபியா. UMUOFIA. யா ஸ்பெல்லிங் போட்டிருக்காங்க. ஸோ நைஜீரியன் வில்லேஜ் உமோஃபியா அப்படிங்கிற பிளேஸ்ல தான் செட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மிச்சேல் ஃபூகோ 1960ல ஒரு ஃபர்ஸ்ட் மேஜர் ஒர்க் எழுதியிருப்பாரு. 1960 இயர் சொல்லிட்டேன். எந்த ஒர்க் வந்து மிச்சேல் ஃபூகோ எழுதியிருப்பாரு அந்த இயர்ல? Madness and Civilization. யா சூப்பர், மேட்னஸ் அண்ட் சிவிலைசேஷன். ரைட், மிச்சேல் ஃபூகோவோட மெயின் ஒர்க் மேட்னஸ் அண்ட் சிவிலைசேஷன் 1960ல எழுதியிருப்பாரு. இவரோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் 1975ல பப்ளிஷ் ஆயிருக்கும். எந்த ஒர்க் அது? Discipline and Punishment. யா சூப்பர், டிசிப்ளின் அண்ட் பனிஷ். ரிப்பீட் பண்றேன், 1960ல மேட்னஸ் அண்ட் சிவிலைசேஷன் மிச்சேல் ஃபூகோ எழுதியிருப்பாரு. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் 1975ல ஒன்னு பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. தி நேம் ஆஃப் த ஒர்க் இஸ் டிசிப்ளின் அண்ட் பனிஷ். ஓகே, இன்னொரு கொஸ்டின், இயர் கொஸ்டின். மேத்யூ ஆர்னால்ட் ப்ரோஸ் செஷன்ல வந்து நம்ம பார்த்தோம். மேத்யூ ஆர்னால்டோட கல்ச்சர் அண்ட் அனார்கி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க். இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆன இயர் என்ன? யா சூப்பர் மேம், சூப்பர். 1869 Culture and Anarchy by Matthew Arnold was published. Yeah, superb. Okay. Jane Eyre, இது யாரோட work? Charlotte Bronte, 1842. Yeah, superb. Charlotte Bronte. Charles Bronte. Yeah, correct. Charles Bronteோட workன்னு தெரியும். And இத 20th centuryல வந்து ரீடெல்லிங்கா எழுதியிருப்பாங்க. ஒரு ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசமும் வந்திருக்கும், ஒரு நாவலும் வந்திருக்கும். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசமா எழுதப்பட்ட ஒர்க் என்ன இந்த ஜேன் ஐயரை பேஸ் பண்ணி? Mad Woman in the Attic. கேக்கல. Mad Woman in the Attic. Yeah, super. The Mad Woman in the Attic. Right? The Mad Woman in the Attic. Author வந்து சாண்ட்ரா கில்பர்ட் அண்ட் சூசன் கியூபர். சாண்ட்ரா கில்பர்ட் அண்ட் சூசன் கியூபர் ரெண்டு பேருமா சேர்ந்து மேட் விமன் இன் த ஆட்டிக் அப்படின்னு ஒரு ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் எழுதியிருப்பாங்க. அண்ட் எந்த கேரக்டரை எடுத்து அனலைஸ் பண்ணிருப்பாங்க? ஜேன் ஐயர்ல உள்ள எந்த கேரக்டரை எடுத்து அனலைஸ் பண்ணிருப்பாங்க? ஓகே, சோ கிரிட்டிசிசம் பார்த்தோம். சொல்லுங்க சார். மேம் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபோ மேம், இதே ஜேன் ஐயரை வச்சுதான் வைல்ட் சர்க்கஸ் அவங்களும் ப்ரீக்வல் எழுதியிருப்பாங்க. அதான் நான் இப்ப சொல்ல வந்தேன், இன்னொரு நாவல் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னொருத்தவங்க வந்து நாவல் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ சார் சொல்லிட்டாங்க ஒயிட் சர்கோசா சி, ரைட்? அண்ட் ஒயிட் சர்கோசா சி எழுதினது யாரு? ஆத்தர் நேம்? Jean Rice. சூப்பர். ஆனா இது வந்து அவங்களோட சுடோனிம். உங்களோட ஒரிஜினல் நேம் என்ன? ரொம்ப பெரிய நேம், எனக்கு ஞாபகம் இருக்கிறது சொல்றேன். எல்லா குவெண்டலன்.
எல்லா குவெண்டலன் வில்லியம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். யாராவது கொஞ்சம் குரோம்ல செக் பண்ணி போடுங்க. அதுதான் ஆக்சுவலா அவங்களோட ஒரிஜினல் நேம். ஜீன் ரைஸ் அப்படிங்கிறது அவங்களோட சுடோனிம். ஓகே, ஒயிட் சர்கோசா சி இட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் அப்பான் ஜேன் நாயர். இதை வந்து ஜேன் நாயருக்கு ப்ரீக்வல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம யூஸ்வலா சீக்வல் கேள்விப்பட்டிருப்போம், இது வந்து ப்ரீக்வல் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஒயிட் சர்கோசா சி இஸ் a prequel to ஜேன் நாயர். அண்ட் இதுல வரக்கூடிய மேஜர் கேரக்டர் நேம் என்ன? நம்ம நிறைய தடவை கிளாஸ்ல பார்த்திருக்கோம். சூப்பர் மேம், சூப்பர். எல்லா குவெண்டலன் ரீஸ் வில்லியம்ஸ். எல்லா குவெண்டலன் ரீஸ் வில்லியம்ஸ். It is the original name of Jean Rice, who has written White Sargasso Sea. And the main character oda name வந்து Antoinette Cosway. Antoinette Cosway. ANTOINETTECOSWAY. Antoinette Cosway. இதான் மேஜர் கேரக்டர். நெட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கேரக்டர்ஸ் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கேரக்டர்ஸ் நேம் இம்பார்ட்டன்ட் நிறைய தடவை சார் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாவலையுமே கொஞ்சம் கேரக்டர்ஸ் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே வாங்க. அடிக்கடி நம்ம ரீகால் பண்ணிட்டு இருந்தாலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆண்டனெட் காஸ்வே ஒயிட் சரகோசா சீல வரக்கூடியவங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஓல்ட் டெவில்ஸ். இது யாரோட ஒர்க்? த ஓல்ட் டெவில்ஸ். இவர் வந்து மார்டின் அம்மஸோட ஃபாதர். க்ளூ கொடுத்துட்டேன். மார்டின் அம்மஸோட ஃபாதர் த ஓல்ட் டெவில்ஸ் அப்படிங்கிற மேஜர் ஒர்க் எழுதியிருப்பாரு. சூப்பர். கிங்ஸ்லி அமஸ். ரைட், கிங்ஸ்லி அமஸ் அண்ட் மார்டின் அம்மஸ் ரெண்டு பேருமே வந்து ரிலேட்டிவ். கிங்ஸ்லி அமஸ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் மார்டின் அம்மஸ். ரைட், அண்ட் கிங்ஸ்லி அமஸோட ரொம்ப ஃபேமஸான இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து த ஓல்ட் டெவில்ஸ். இதுக்காக அவர் புக்கர் பிரைஸ் ரிசீவ் பண்ணியிருப்பாரு 1986ல. ஓகே, 1986ல த ஓல்ட் டெவில்ஸ்க்காக புக்கர் பிரைஸ் வின் பண்ணியிருப்பாரு கிங்ஸ்லி ஆமஸ். இந்த கிங்ஸ்லி ஆமஸ் வந்து ஒரு நாவலை வந்து தன்னோட ஃப்ரெண்ட் பிலிப் லார்க்கின்காக டெடிகேட் பண்ணியிருப்பாரு. இதுவும் நிறைய தடவை நம்ம கிளாஸ்ல பார்த்ததுதான். எந்த நாவல் அது? ஒரு பர்டிகுலர் ஒர்க். லக்கி ஜிம். சூப்பர் மேம், சூப்பர். லக்கி ஜிம் கிங்ஸ்லி ஆமஸோட ஒர்க். தன்னோட ஃப்ரெண்ட் பிலிப் லார்க்கின்காக இந்த லக்கி ஜிம்மை வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாரு. ரிப்பீட் பண்றேன். கிங்ஸ்லி ஆமஸோட ஒர்க் லக்கி ஜிம். இதை தன்னோட ஃப்ரெண்ட் பிலிப் லார்க்கின்காக டெடிகேட் பண்ணியிருப்பாரு. ஸோ பிலிப் லார்க்கின் வந்ததுனால இப்ப நான் அவரோட சுடோனம் கேட்கிறேன். பிலிப் லார்க்கினோட சுடோனம் என்ன? Brunette Coleman. யா, சூப்பர். Brunette Coleman. Brunette Coleman is a pseudonym of Philip Larkin. Jeffrey Crayon யாரோட சுடோனம்? வாஷிங்டன் இர்விங். யா, சூப்பர். வாஷிங்டன் இர்விங்கோட சுடோனம் வந்து ஜெஃப்ரே கிரயான். ஓகே, எரிக் ஆர்தர் பிளாக். இது யாரோட ஒரிஜினல் நேம்? George Orwell. எரிக் ஜார்ஜ் ஆர்தர். ஆர்வெல். யா, சூப்பர். ஜார்ஜ் ஆர்வெலோட ஒரிஜினல் நேம் எரிக் ஆர்தர் பிளாக். இன்னொரு கொஸ்டின். 1984க்கு ட்ரிபியூட்டா ஆந்தனி பர்கிஸ் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாருன்னு பார்த்தோம் இல்லையா? எந்த ஒர்க் அது? போன தடவை கேட்டது. 1985 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம். 1985 இட் இஸ் a tribute for the work 1984. 1984 எப்போ பப்ளிஷ் ஆச்சு? 1949. 1949. சூப்பர். 1949ல சிமோன் டி பூவரோட ஒர்க் ஒன்று இப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னு பார்த்தோம். எந்த ஒர்க்? Second sex. யா, சூப்பர். த செகண்ட் செக்ஸ். அண்ட் இதே ஆந்தனி பர்கிஸ் வந்து கிறிஸ்டபர் மார்லோவோட லைஃபை வந்து ஒரு ஒர்க்ல வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. இதுவும் நம்ம அடிக்கடி பார்த்த ஒர்க் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்போ ஹேண்டில் பண்ணிருந்தாங்க. கிறிஸ்டபர் மார்லோவோட லைஃபை பேஸ் பண்ணி ஆந்தனி பர்கிஸ் எழுதின ஒர்க். சூப்பர் மேம், சூப்பர். A Dead Man in Deptford. A Dead Man in Deptford. ஆந்தனி பர்கிஸோட ஒர்க். இது கிறிஸ்டபர் மார்லோவோட லைஃபை பேஸ் பண்ணி எழுதினது. ஓகே, இதே மாதிரியே ஆளு கீட்ஸை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. கீட்ஸோட லைஃபை பேஸ் பண்ணி அப்பா ஆந்தனி அப்பா. பர்கிஸ் எழுதியிருப்பாரு. சூப்பர். அவரோட ரைம் ஸ்கீம், கீட்ஸோட ரைம் ஸ்கீம் அப்பா அப்பா, ABBA ABBA, அப்பா அப்பா. இதான் அந்த நாவலோட டைட்டிலே. ஸோ அப்பா அப்பா இட் இஸ் நாவல் பை ஆந்தனி பர்கிஸ். கீட்ஸை பேஸ் பண்ணி, கீட்ஸோட லைஃபை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. அவர் உயிரோட இருக்கிற மாதிரியும் நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வர மாதிரியும் எழுதியிருப்பாரு. ஓகே, ஷேக்ஸ்பியரை பேஸ் பண்ணியும் எழுதியிருப்பாரு. ரைட், அது எந்த ஒர்க்? இது நம்ம பார்க்கல, பட் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். ஷேக்ஸ்பியரோட லைஃபை பேஸ் பண்ணி ஒரு
ஃபிக்ஷனலா எழுதியிருப்பாரு. நத்திங் லைக் அ சன், நத்திங் லைக் த சன், நத்திங் லைக் த சன். இட் இஸ் அ ஒர்க் பை ஆந்தனி பர்கிஸ். ஷேக்ஸ்பியரோட லைஃபை பேஸ் பண்ணி ஃபிக்ஷனல் ஷேக்ஸ்பியரை கிரியேட் பண்ணி ஃபிக்ஷனலான ஒரு லைஃபை கிரியேட் பண்ணி எழுதியிருப்பாரு ஆந்தனி பர்கிஸ். அண்ட் இது என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் அ கம்பானியன் ஒர்க் ஃபார் அ டெட் மேன் இன் டெப்ஃபோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. டெட் மேன் இன் டெப்ஃபோர்டோட கம்பானியன் நாவல் நத்திங் லைக் த சன். அண்ட் நத்திங் லைக் த சன் வந்து ஷேக்ஸ்பியரை பத்தி, டெட் மேன் இன் டெப்ஃபோர்ட் வந்து கிறிஸ்டபர் மார்லோவை பத்தி. ஓகே, இப்ப வரைக்கும் பார்த்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஜார்ஜ் ஆர்வலோட ஒரிஜினல் நேம்